அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். ஈர்ப்பு விசை அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். பண வழக்கலையிலையும் நம்மளோட பயிற்சியோப்புகள் அனைத்துலேயுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. புவிக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கோ, காந்தத்துக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கோ, அதுபடி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிற ஒரு பதிவை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஈர்ப்பு சக்தியை பற்றி நமது ஐயன் திருவள்ளுவரும் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கார். ஸோ திருக்குறளில் ஈர்ப்பு விசையை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை எனது பார்வையில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பது திருக்குறள். நாம் எதை பற்றி அதிகம் சிந்திக்கின்றோமோ அதை பற்றிய உணர்வே மேலோங்கி இருக்கும். அதுவே நம் வாழ்வின் உண்மையாக அனுபவமாக வெளிப்பாடாக இருக்கும். நம் அன்றாட வாழ்க்கையின் பலவிதமான அனுபவங்களின் ஊடே பயணிக்கின்றோம். சில இனிக்கிறது, சில கசக்கிறது. இது எப்படி என்று யோசிச்சிருக்கிறாமா? ஒரு செயலை செய்கிறோம், ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இல்லை. ஒன்று சந்தோஷப்படுத்துது, ஒன்று சோகப்படுத்துது. ஏன்? நம் வாழ்வின் அனுபவங்கள் எல்லாமே நாம் விரும்பி ஈர்ப்பது தான். அது நன்மைகளாக இருந்தாலும் சரி, தீமைகளாக இருந்தாலும் சரி, பண வரவுகளாக இருந்தாலும் சரி, செலவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம இதை ஈர்க்கிறது தான். இந்த ஈர்க்கிறது அப்படிங்கிறது தான் இது இயற்கையின் விதி, இது பிரபஞ்சத்தின் விதி. புவி ஈர்ப்பு விதியைப் போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு விதி இருக்கின்றது. பணக்காரன் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்று முடிவு செய்ததன் காரணமாக பணம் அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. அது எவ்வாறு ஈர்க்கின்றது என்பதைத்தான் நாம் பணவளக்கலை என்ற பயிற்சி வகுப்பின் மூலமாகவும் சொல்லித் தருகின்றோம். விதிகளில் எந்த வேறுபாடும் கிடையாது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அனுபவமும் நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூலம் நாம் விரும்பி ஏற்பது மட்டும்தான், ஈர்ப்பது மட்டும்தான். எப்படி? பிரபஞ்ச விதிக்கு நல்லது கெட்டது சரி தவறு குறை எதுவுமே தெரியாது. நம் எண்ணங்கள் எப்படியோ அவற்றை சார்ந்தே எண்ணங்களை, உணர்வுகளை, அனுபவங்களை நம்மிடம் கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஆகவேதான் எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே நமது பெரியவர்கள் வேத வாக்காக கொடுத்திருந்தார்கள். எண்ணம் நம் சக்தியை அதிகப்படுத்துவதை எப்போது உணர்வோம்? ஒரு விஷயம் அதிகமாக நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம் குறைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் அவை நமக்கு குறைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும். நாம் வெற்றியை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் வெற்றியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும். நம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக நாம் நினைக்கும் பொழுது, பேசும்போது, கேட்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது அதுவே வாழ்க்கையில் அதிகமாக நடைபெறுகிறது. இதுவே நேர்மறையான விஷயங்களை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது அதுவே நம் வாழ்வில் ஏற்படும். வாழ்வில் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் நமது எண்ணத்தில் இருக்கின்றது என்பதுதான் ஐயன் திருவள்ளுவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சூத்திரமே. உங்கள் எண்ணமும் உங்கள் வார்த்தையும் உங்கள் எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்கின்றதோ அதுவாகவே தான் உங்கள் வாழ்வு இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மாற்றுங்கள். அதை மாற்றக்கூடிய ரகசியங்களைத்தான் நான் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நடத்தி வருகிறேன். இது மாய மந்திரத்தை பற்றிய விஷயமே இல்லை, தன்னை பற்றிய விஷயம். ஆம், தன்னை அறிந்தவனுக்கு தரணி கைகூடும். தன்னை அறிந்தவனுக்கு கெடுதல் வராது, தன்னை அறிந்தவனுக்கு தோல்வி வராது, தன்னை அறிந்தவனுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. தன்னை அறிந்தவன் தரணியை வெல்லலாம், எதையும் வெல்லலாம். அதற்கு மிக முக்கியம் வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்பாடுகள், அதற்கான எதிர்பார்ப்புகள். இதை தெரிந்து புரிந்து தெளிந்து செயல்படுங்கள். இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னை சந்திக்க கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஏதோ ஒரு இடத்துல நல்ல எண்ணம் நினைச்சிருக்கீங்க நீங்களும் நானும். அதனால தான் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.